எனக்கும் தான் அவன் மேல கோவம் இருக்கு, இல்லன்னு சொல்லலையே. ஆனா அவன் நமக்கு பிடிச்ச பொண்ணா மாறணும்னு நினைக்கும் போது நாம அவளை தள்ளி வைக்க கூடாது ஏகே. அப்படி பண்ணா ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிடுவா. அப்புறம் நாம நினைச்சாலும் கூட அவளை அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவா சொல்லிட்டா. இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அத சொல்லுங்க. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற? அன்னைக்கு அவ்வளவு பேர் இருக்கிற மீட்டிங்ல பெத்தவன் நான் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் முன்னாடியே அவ கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் தெரியுமா உனக்கு? அவ எனக்கு பிடிக்காதவங்களா பார்த்து தேடி தேடி அவங்க கூட தான் பழகுவா, அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. நான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும், அதானே? நான் அவளுக்காக உங்ககிட்ட பேசல, அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவ பண்ணிருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அவங்க ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. அவங்க நம்ம பிசினஸ் எதிரிங்க தான். ஆனா ரஞ்சனியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கூட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நமக்கும் பிசினஸ்ல பிரச்சனை இல்லாம நடக்கும்ல. அது மட்டும் இல்லைங்க, நம்ம 2 ஃபேமிலியும் பெரிய பிசினஸ் ஃபேமிலி. நாளைக்கு இந்த விஷயம் சேனல், நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் வரும்போது நீங்க எதுலயும் தலையிடலன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லாம நடக்குதுன்னு இதையே ஒரு நியூஸ் ஆக்கி நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? போதும் பானு, நீ அவளுக்காக என்ன நல்லா சமாதானப்படுத்துற. இங்க பாரு பானு, அவங்கள ஏத்துக்கிட்டு தான் நான் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்பவே நான் நம்பர் 1 தான் பானு. அதனால யார் தயவும் எனக்கு தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எதுலயும் தலையிட மாட்டேன். அதுல நான் முடிவா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும். அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் முகத்திலே முழிக்க மாட்டாள்ல, அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம் தான். என்ன ஆள விடுங்க. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போதுதான் அதோட ஆரம்ப புரியும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அந்த நிலைமையில தான் பாருங்க. இப்ப எனக்கு உங்க அருமை புரியுதுப்பா. இப்போ எப்பப்பா உங்களுக்கு என்ன பத்தி புரியும்? என்ன எப்பப்பா ஏத்துப்பீங்க? நான் பழைய மாதிரி உங்க கையை பிடிச்சு நடக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், உங்க மடியில படுத்து தூங்கணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என் கையால சமைச்சு கொடுக்கணும், உங்க கையால நான் சாப்பிடணும்பா. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த ஜென்மத்துல நடக்கலன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நடக்கணும்பா.
அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம இந்த கேஸ ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாலும் இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டா எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன திடீர்னு மாறிடுச்சு? உங்க மகனும் மருமகளும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கேஸ மறுபடியும் அப்ளை பண்ணாதான் நமக்கு வாய்ப்பு இருக்கு. வரமா? சரிங்க சார். அண்ணே, அண்ணே, என்ன சீனோ? அண்ணே, அம்மா உங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. மாதவா, இப்ப நான் சொல்றத நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா கேட்டுக்கோங்க. உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் ஒரு பணக்கார அம்மா கொடுத்த காசை வாங்குனீங்கல்ல, அந்த காசை உடனே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தே ஆகணும்.